ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்தேன் இளம்பரை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. நமக்கு ஜோதிட ஞானத்தையும் கிரியா யோகத்தையும் தந்த குருமார்களுக்கு நன்றி. ஜோதிட சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைக்கு இந்த பதிவில் 2026ஆம் ஆண்டு ஜூலை மாதம் கடகம் ராசிக்காரர்களுக்கு என்னென்ன நற்பலன்கள் எல்லாம் நடக்க இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன் என்று சொல்லி மண்ணையும் மக்களையும் ஒரு சேர நேசிக்கக்கூடியவர்கள் கடகராசிக்காரர்கள். உங்களுடைய நட்பண்புகளுக்கெல்லாம் மகுடம் சூட்டக்கூடியது போல இந்த மாதத்தினுடைய ஆரம்பத்திலேயே 3 மாபெரும் சுபர்கள் ராசியிலேயே அமர்ந்திருக்கிறார்கள். குரு பகவான், சுக்கிர பகவான், புதன் பகவான் ராசியிலே அமர்ந்திருப்பது அற்புதமான யோக அமைப்பு. சனி, செவ்வாய், ராகு இது போன்ற அசுபர்களுடைய தொடர்புகள் எதுவுமே இல்லாமல் ராசியிலேயே 3 மாபெரும் சுபர்கள் அமர்ந்திருக்கிற போது 1000 மடங்கு ஜானை பலம் ஏற்படும். அற்புதமாக இருக்கிறது. ஒரு உன்னதமான ஒரு பலன் சொல்லட்டுமா? அஷ்டமச்சனி விலகிவிட்டது. 8ஆம் இடத்துல ராகு இருந்து முழுமையான நற்பலன்களை தடுத்து கொண்டிருந்தார். இப்போது ராகு சாந்தமடைந்து விட்டார் சுக்கிரனுடைய பார்வையில். அற்புதமாக இருக்கிறது. தடைகள் விலகக்கூடிய, நினைத்தது நடக்கக்கூடிய, நல்ல வருமானம் இருக்கக்கூடிய, அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய, கடன் நோய் எதிர்ப்புகள் எல்லாம் விலகக்கூடிய, பாக்கியங்கள் எல்லாம் செயல்படக்கூடிய, லாபஸ்தானம் செயல்படக்கூடிய, ராசி வலுவாக செயல்படக்கூடிய அற்புதமான யோக மாதம். தொட்டது துலங்கும், நினைத்தது நடக்கும். அதாவது இந்த மாதத்தினுடைய கிரக நிலைகளை பொறுத்த வரைக்கும் 9ஆம் இடத்துல சனி பகவான் உச்சகுருவின் பார்வையில் சாந்தமாக இருக்கிறார். உங்களுடைய ஜீவனாதிபதி செவ்வாய் பகவான் லாபஸ்தானத்துல சுக்கிரனுடைய வீட்டில் மறைமுக பிருமங்கள யோகத்தோடு இருக்கிறார். விரயஸ்தானத்தில் சூரிய பகவான் அமர்ந்திருந்தாலும் நல்லபடியாக புதனுடைய வீட்டில் சாந்தமாக இருக்கிறார். மாதத்தினுடைய முதல் வாரத்தில் தோராயமாக ஒரு 7ஆம் தேதி அளவில் வக்கரகதியில் சென்று புதன் பகவான் சூரியனோடு சேர்ந்து புதாதித்ய யோகத்தை ஏற்படுத்துகிறார். ராசியிலேயே நல்லபடியாக குரு திக்பலம் அடைந்திருக்கிறார். ராசியிலே இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் மாதத்தினுடைய முதல் வாரத்தில் ஒரு 5ஆம் தேதி அளவில் கேதுவோடு சேர்ந்து 2ஆம் இடத்தை சாந்தப்படுத்துகிறார். அற்புதமாக இருக்கிறது. குடும்பம் கோயிலாக ஆகக்கூடிய எல்லா வாய்ப்புகளும் இருக்கிறது. உங்கள் வார்த்தைகளுக்கு நல்ல அங்கீகாரம் இருக்கும். குடும்பம் இல்லாதவர்களுக்கு குடும்பம் அமையும். 7ஆம் இடத்தை உச்சகுரு பார்த்து கொண்டே இருக்கிறார். ராசியிலே இருக்கக்கூடிய குரு 1, 5, 7, 9ஆம் இடங்களை சுபத்துவப்படுத்துகிறார். அற்புதமான யோகம். 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய இந்த சுக்கிர பகவான் கேதுவையும் சாந்தப்படுத்தி 8ஆம் இடத்துல இருந்து உங்களுக்கு தடை தாமதங்களை ஏற்படுத்தி தந்து கொண்டிருந்த ராகுவையும் சாந்தப்படுத்துகிறார். அற்புதமாக இருக்கிறது. எந்த விதமான ஒரு சிறு அணு அளவு கூட தீய பலன்களை கோச்சாரத்தில் கடகராசிக்காரர்களுக்கு இந்த ஜூலை மாதத்தில் சொல்ல முடியல. எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது. தடைகள் விலகுகிறது. வருமானம் அதிகரிக்க போகிறது. வார்த்தைகளுக்கு நல்ல அங்கீகாரம் கிடைக்க போகிறது. சுப விரயங்கள் இருக்கிறது. பயணங்களால் நன்மைகள் ஏற்பட போகிறது. போட்டி பந்தயங்களில் கலந்து கொண்டு வெற்றி வகை சூட போகிறீர்கள். பாக்கியம் எல்லாம் செயல்பட போகிறது. கடன் விலகும், நோய் விலகும், எதிரிகள் விலகுவார்கள். அற்புதமாக இருக்குது. 7ஆம் இடம் பார்ட்னர்ஷிப், ரிலேஷன்ஷிப், சோஷியல் ஐடென்டிட்டி, வெளிவட்டார பழக்க வழக்கத்தில் உங்கள் பெயருக்கு ஏதாவது களங்கம் ஏற்பட்டிருந்தால் அந்த களங்கம் எல்லாமே அப்படியே விலக போகிறது. உங்களுக்கு பெயர் புகழ் அதிகரிக்க போகிறது. நல்லதொரு இணை துணை கிடைத்து நல்லதொரு திருமண வாழ்க்கைக்குள் நுழைய போகிறீர்கள். நல்லதொரு யோக தசாபுத்தி இப்போது நடந்து கொண்டிருந்தால் 90 மதிப்பெண்களை வாங்கலாம். அற்புதமாக இருக்கிறது. ராசி பலமாக இருக்கிறது. ராசியில இருக்கக்கூடிய உச்சகுரு திரிகோணங்களை வலுப்படுத்தி கொண்டே இருக்கிறார். எப்போது ஒரு மனிதனுடைய பிறந்த ஜாதகத்தில் 1ஆம் இடம், 9ஆம் இடம், 5ஆம் இடம் வலுவாக இருக்கிறதோ, சுபத்துவமாக இருக்கிறதோ, அந்த மனிதனுக்கு எல்லா நன்மைகளும் தானாக நடக்குமே, முயற்சி இல்லாமல் நடக்குமே. ஒரு மனிதனுடைய ஜாதகத்தில் ராசி லக்கணம் வலுவாக இருந்து, திரிகோணங்கள் வலுவாக இருந்து, இயல்பாக தசாபுத்திகள் நல்லபடியாக நடக்கிற போது அந்த மனிதனுக்கு நினைத்தது நடக்கும், தொட்டது துலங்கும். பருத்தி புடவையாய் காய்க்கும். தகரத்தை தொட்டாலும் தங்கமாக மாறும். அதாவது பாலும் தெளிதேனும் நல்லபடியாக பாலும் தேனும் கலந்து, திணைமாவும் தேனும் கலந்து தந்தால் எப்படி இருக்கும்? அப்படி ஒரு சுவையோடு சாப்பிட போகிறீர்கள். 2ஆம் இடம் அற்புதமாக இருக்கிறது. எல்லா வாய்ப்புகளும் கனிந்து வந்திருக்கிறது. பொருளாதார தடைகள் விலக போகிறது. நல்ல தொழில் பங்குதாரர்கள் கிடைப்பார்கள். வருமானத்தில் இருந்த அசௌகரியங்கள் எல்லாம் படிப்படியாக விலக போகிறது. உங்களை வார்த்தைகளை மதிக்காமல், உங்கள் பேச்சுக்கு காது கொடுக்காமல் இருந்தவர்கள் உங்கள் வார்த்தைகளை கேட்க போகிறார்கள். குடும்பத்துக்குள்ள தேவையில்லாத குழப்பங்களை ஏற்படுத்தி கொண்டிருந்தவர்கள் தாங்களாக விலகி சென்று விட போகிறார்கள். 6ஆம் அதிபதி 6க்கு 8இல் மறைந்து ராசியிலேயே திக்பலம் அடைந்து உச்சமடைந்து அவரே உங்களுக்கு பாக்கியாதிபதியாகி ராசியில் திக்பலம் அடைந்து பாக்கியத்தை பார்க்கிறார். 9ஆம் இடத்துல இருக்கிற சனி பகவானை சாந்தப்படுத்துகிறார். அற்புதமாக இருக்கிறது. திருமணம் நடக்கும்.
புத்திர பாக்கியங்கள் கிடைக்கும், கல்வியில முன்னேற்றமாக போகலாம், பொருளாதார தடைகள் விலக போகிறது, வருமானத்துக்கு எந்த குறையும் இல்லை, உடல் ஆரோக்கியம் ஏற்பட போகிறது, நல்ல வேலை கிடைப்பதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கிறது. வேலை செய்கிற இடத்துல உங்கள் பெயருக்கு ஏற்பட்ட களங்கம் எல்லாமே விலகும், நல்ல அங்கீகாரம் கிடைக்கும், சம்பள உயர்வு, உத்தியோக உயர்வு, இடமாற்றங்கள் எல்லாமே உங்கள் மனசுக்கு பிடிச்சது போல இருக்குமுங்க. ஒரு மனிதனுடைய ஜாதகத்துல ராசிநாதன் எப்படி இருக்கிறார், ராசி எப்படி இருக்கிறது, திரிகோணங்கள் எப்படி இருக்கிறது, திரிகோணாதிபதிகள் எப்படி இருக்கிறார்கள், குறிப்பாக தனஸ்தானமும் ஜீவனஸ்தானமும் தனாதிபதியும் ஜீவனாதிபதியும் எப்படி இருக்கிறார்கள் பார்த்து விட்டாலே அந்த மாதத்துக்கான பலன்களை துல்லியமாக சொல்லிவிடலாம். இந்த அமைப்புகள் எல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு அற்புதமாக செயல்படுகிறது. எந்த தீய பலன்களும் சொல்ல முடியவில்லை. சும்மா வெறுமனே நான் நீட்டி முழங்குறதுல என்னங்க இருக்கு? எல்லா கோச்சார அமைப்புகளும் இந்த மாதம் உங்களுக்கு சாதகமாக வந்திருக்கிறது. அட்டமத்து சனி பகவான் விலகி விட்ட பிறகும் அட்டமஸ்தானத்துல ராகு அமர்ந்து உங்களுக்கு கெடுதலை தந்து கொண்டிருந்தார் என்பதுதான் உண்மை. இப்போது அந்த ராகு சுக்கிரனுடைய பார்வையில சுபத்துவமாக இருக்கிறார். கடன் நோய் எதிர்ப்புகள் எல்லாம் உங்கள் கட்டுக்குள் இருக்கக்கூடிய அமைப்பு. கடன் நோய் எதிர்ப்புகளால தொல்லைகள் இல்லை. பழைய கடன்களை படிப்படியாக கட்டி தீர்த்து விடலாம். எதிரிகள் இருந்தாலும் உங்களை புரிந்து கொண்டு தேவையில்லாமல் சட்டனை சச்சரவுகள் செய்யாமல் மெல்ல அப்படியே விலகி சென்று விடுவார்கள். நாட்பட்ட நோய்களிலிருந்து விடுபடுவீர்கள். 8ஆம் இடம் ஆயுள் பாவகம், ஆயுள் ஆரோக்கியம் மேம்படும். உங்கள் பெயருக்கு ஏற்பட்ட களங்கம் எல்லாமே விலகும். திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும். இந்த மாதம் முழுக்க நீங்கள் ஒரு விடயத்தை பார்த்து கொள்ள வேண்டும். 12ஆம் இடத்துல சூரிய பகவான் அமர்ந்திருக்கிறார். என்னதான் அவர் வலுவாக அமர்ந்திருந்தாலும் தேவையில்லாத அசுப விரயங்களை நீங்கள் தவிர்க்க வேண்டும். அசுப விரயங்கள் நடப்பதற்கான வாய்ப்பில்லை. அவயோக தசா புத்திகளில் நீங்கள் மாட்டிக்கொண்டிருந்தால் தேவையில்லாத பயணங்கள், தேவையில்லாத விரயங்கள் ஏற்படுவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அந்த ஒரு விடயத்தில் உஷாராக இருக்க வேண்டும். ஐயா, எந்தெந்த விடயங்களில் நாங்கள் உஷாராக இருக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டீர்கள். எந்த தெய்வத்தை வணங்க வேண்டும், என்ன பரிகாரம் என்று நீங்கள் கேட்டால், அமாவாசை பௌர்ணமி நாட்களில் விரதம் இருந்து இறை வழிபாடுகளை மேற்கொள்கிற போது, குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்கிற போது சிறிய சிறிய தடைகள் எல்லாம் அப்படியே விலகிவிடும். 1, 2, 3 ஆனா அவன்னா ABCD வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை மனிதன் மனிதனுக்காக உருவாக்கியது. அமாவாசை பௌர்ணமி இந்த பிரபஞ்சத்தில் எப்போதுமே இருக்கிறது. அமாவாசை பௌர்ணமி நாட்களில் உயிர்களை கொலை செய்து அசைவங்களை சாப்பிட்டு கொண்டிருக்கிற போது அந்த மனிதனுக்கு எல்லாமே தடை தாமதமாகத்தான் இருக்கும். அமாவாசை பௌர்ணமி நாட்கள், அதுவும் குறிப்பாக கடகராசிக்காரர்கள், சந்திரனுடைய சொந்த வீட்டிலே பிறந்திருக்கிறீர்கள். கடகராசிக்காரர்கள் அமாவாசை பௌர்ணமி நாட்களில் அசைவம் சாப்பிட்டு கொண்டே இருந்தால் ஒரு நல்லது நடக்காதுங்க. ப்ளீஸ் கிளியர்லி அண்டர்ஸ்டாண்ட். அமாவாசை பௌர்ணமி நாட்களில் விரதம் இருந்து பழச்சாறுகள் எடுத்துக்கொள்ளலாம், ஃப்ரூட் ஜூஸ் எடுத்துக்கொள்ளலாம், ஃப்ரூட் சாலட் எடுத்துக்கொள்ளலாம். முடிந்த வரைக்கும் திரவ உணவுகளாக பார்த்து கொள்ளுங்கள். அமாவாசை பௌர்ணமி நாட்களில் விரதம் இருந்து ஆண்டவனை வணங்குகிற போது, குலதெய்வத்தை வணங்குகிற போது, இஷ்ட தெய்வத்தை வணங்குகிற போது எல்லா நன்மைகளும் உங்களுக்கு நடக்கும். தடை தாமதங்கள் எல்லாமே அப்படியே விலகிவிடும். அற்புதமாக இருக்கிறது. இந்த வாய்ப்புகளை சரியாக நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இந்த மாதம் முழுக்க சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், புதன் பகவான், சனி பகவான் எல்லோருமே வலுவாக செயல்பட்டு கொண்டே இருக்கிறார்கள். ஆசிரியர்கள், சொல்லிக் கொடுப்பவர்கள், குருமார்கள், வழிகாட்டிகள், கோயில் தர்மகர்த்தாக்கள், கோயில் அர்ச்சகர்கள், கோயிலை சுற்றி கடை வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் கூடுதல் நன்மைகளும் லாபங்களும் இயல்பாக காத்திருக்கிறது. மின்சாரத்துறை, தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறை, விளையாட்டுத்துறை, சுற்றுலாத்துறை, பொதுப்பணித்துறை இது போன்ற அடிப்படைகளை நீங்கள் செயல்பட்டு கொண்டிருந்தால் எல்லா நன்மைகளும் லாபங்களும் உங்களுக்காக காத்திருக்கிறது. லாபஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் வலுவாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார். மருத்துவமனை ஊழியர்கள், மருத்துவர்கள், மருத்துவம் படித்துக் கொண்டிருக்கக்கூடிய மாணவ கண்மணிகள் இவர்களுக்கெல்லாம் கூடுதல் லாபங்களும் நன்மைகளும் காத்திருக்கிறது. டீக்கடை வைத்திருப்பவர்கள், பேக்கரி நடத்துபவர்கள், செங்கல் சூளை வைத்திருப்பவர்கள், கல் அறிந்து கல்மண் ஏற்றி இறக்குபவர்கள், கல் அறிந்து விற்பனை செய்பவர்கள், டிபார்ட்மெண்ட் ஷோரூம் வைத்திருப்பவர்கள், பலசரக்கு கடை, மளிகை கடை வைத்திருப்பவர்கள், அங்கே வேலை செய்து கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் எல்லா நன்மைகளும் லாபங்களும் இயல்பாக காத்திருக்கிறது. பில்டிங் கான்ட்ராக்ட், சிவில் இன்ஜினியர்ஸ், ரியல் எஸ்டேட், யூனிஃபார்ம் சர்வீஸில் யாரெல்லாம் இருக்கிறீர்களோ அவர்களுக்கு எல்லா நன்மைகளும் லாபங்களும் உண்டு. அதாவது காவல்துறை அதிகாரிகள், காவல்துறை உயர் அதிகாரிகள், யூனிஃபார்ம் சர்வீஸில் காவல்துறை, இராணுவத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு எல்லா நன்மைகளும் லாபங்களும் உண்டு. மின்சாரத்துறையில் ஈடுபட்டு கொண்டிருப்பவர்கள், மின்சார வாரியத்தில் பணிபுரிபவர்கள், அதாவது இந்த எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் கல்வி பயின்று கொண்டிருக்கக்கூடிய மாணவர்கள், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர்ஸ் இவர்களுக்கெல்லாம் அதிக லாபங்களும் நன்மைகளும் இயல்பாக காத்திருக்கிறது. குடும்ப தலைவர்கள், கல்லூரி முதல்வர்கள், பாடசாலை அதிபர்கள், பல்கலைக்கழக விரிவுரையாளர்கள் இவர்களுக்கெல்லாம் அதிக நன்மைகளும் லாபங்களும் இயல்பாக காத்திருக்கிறது. அரசியல் கட்சி தலைவர்கள், அரசியல்வாதிகளுக்கெல்லாம் பொற்காலம், பட்டம், பதவி, ஆளுமை எல்லாம் உங்களை தேடி வருவதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கிறது. புதனுடைய துறை என்று பார்க்கிற போது ஆடிட்டிங், அக்கவுண்டிங், டீச்சிங், பேங்கிங், மார்க்கெட்டிங், சொல்லிக் கொடுப்பவர்கள், வங்கியிலே பணி செய்யக்கூடியவர்கள், யூடியூப், ஃபேஸ்புக் இணையதளத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடியவர்கள், எழுத்துத்துறை, பத்திரிகை துறை, மீடியா துறையில் செயல்படக்கூடியவர்கள், சிறு குறு வியாபாரிகள், பேசி பிழைப்பவர்கள், ஜோதிடர்கள் இவர்களுக்கெல்லாம் கூடுதல் நன்மைகளும் லாபங்களும் இயல்பாக காத்திருக்கிறது.
இருக்கிறது. செல்போன் கடை வைத்திருப்பவர்கள், பண முதலீடு இல்லாமல் இடைத்தரகில் ஈடுபட்டு கொண்டு நல்ல பிசினஸ் மேன் புதனுடைய துறை, சூரியனுடைய துறை, செவ்வாயினுடைய துறை, குருவினுடைய துறை எல்லாம் உங்களுக்கு இந்த மாதம் வலுவாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. 3 மாபெரும் சுபர்கள் ராசியிலே அமர்ந்திருக்கிற போது, பாபத்துவம் இல்லாமல் அமர்ந்திருக்கிற போது இந்த மாதம் ஆரம்பித்திருக்கிறது. தொட்டது துலங்கும், நினைத்தது நடக்கும். கவலைகளை விட்டு உற்சாகமாக எழுந்து செயல்படக்கூடிய அற்புதமான யோக மாதம். பாக்கியம் செயல்படுகிறது, பூர்வ புண்ணியம் செயல்படுகிறது, திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் செயல்படுகிறது, நல்லபடியாக தனஸ்தானம் செயல்பட்டு கொண்டே இருக்கிறது. அசுப விரயங்களை மட்டும் தவிர்ப்பதற்கான சூழலை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். மற்ற எந்த தீய பலனும் சொல்ல முடியவில்லை. 7ஆம் இடத்தை உச்சகுரு பார்த்து கொண்டே இருக்கிறார். நல்லதொரு வரன் கிடைத்து நல்ல திருமணம் நடப்பதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கிறது. முதல் திருமண வாழ்க்கை ஏதோ சில காரணங்களால் தோல்வி அடைந்தவர்களுக்கு 2ஆம் திருமண வாய்ப்புகள் நடப்பதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கிறது. போட்டி பந்தயங்களில் கலந்து கொண்டு நீங்கள் வெற்றி வாகை சூட முடியும். அற்புதமாக இருக்கிறது. ஒரு இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணி செலக்ட் ஆக முடியும். ஒரு எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ண முடியும். பரீட்சை எழுதிவிட்டு மதிப்பெண்களுக்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல மதிப்பெண்கள் வருவதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கிறது. வந்த பிறகு எனக்கு நீங்கள் கமெண்ட் பண்ண வேண்டும். உண்மையில தொட்டது துலங்கக்கூடிய, நினைத்தது நடக்கக்கூடிய, ஆழ்மன ஆசைகள் எல்லாம் நிறைவேறக்கூடிய, கவலைகள் எல்லாம் அப்படியே விலகக்கூடிய, நோய்கள் எல்லாம் தீரக்கூடிய, எதிரிகள் எல்லாம் அப்படியே விலகக்கூடிய, நல்ல வருமானம் வரக்கூடிய, பெயர், புகழ், அந்தஸ்து, கௌரவ, மரியாதை எல்லாமே உயர்வடையக்கூடிய, குலதெய்வ ஆசீர்வாதம் கிடைக்கக்கூடிய அற்புதமான யோக மாதமாக இருக்கிறது. வாழ்த்துக்கள். 2026ஆம் ஆண்டு ஜூலை மாதம் கடகம் ராசிக்காரர்களுக்கு இந்த பலன்களை எல்லாம் சொன்னதுல ஒரு ஜோதிடனாக எனக்குமே மட்டற்ற மகிழ்ச்சி. யோகி மதன் அஸ்ட்ரோ சென்டர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்திருக்கக்கூடிய அனைத்து தோழர்களுக்கும் தோழிகளுக்கும் என் மனப்பூர்வமான நன்றிகள். பார்த்தவர்கள் உங்களுடைய நண்பர்களோடும் உறவினர்களோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இதுபோல இன்னொரு அற்புதமான வீடியோவில் சந்திக்கிறோம். நமஸ்காரம்.